தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இறைவா, எங்கள் இனிய தலைவா, இன்று மக்களை கவர்ந்திழுக்கும் பாதைகள் பல. திரைப்பட அரங்குகள், அரசியல் மேடைகள், கட்சி கூட்டங்கள், உணவு விடுதிகள், மதுபான பாட்டில்கள், அழகிய பூங்காக்கள், விளையாட்டு திடல்கள், சுற்றுலாக்கள், இவையெல்லாம் மக்கள் நாடி விரும்பும் பாதைகள். நாங்களோ இரத்தச் சுவடுகளோடு கல்லறை சென்றடைந்த உம் சிலுவை பாதையில் நடைபயிலோ இதோ இங்கே கூடியிருக்கிறோம். நிலை இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே என்றால் நமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசுவை பிலாத்து சாவுக்கு தீர்ப்பிடுகிறான். இயேசுவே, கெட்ட மனிதர்கள் உமக்கு அநியாயமாக தீர்ப்பு கூறினார்கள். ஏனெனில் நீர் செய்த நன்மைகளைக் கண்டு அவர்கள் பொறாமை கொண்டார்கள். இந்த தீர்ப்பு உமக்கு மிகுந்த வேதனை அளித்தது. எனக்கும் இந்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனது சொற்களை கேட்க யாரும் விரும்பவில்லை. ஜெபம். இயேசுவே, நீர் நல்லவர். உம் விரோதிகள் நீர் நல்லவர் என்று ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். நான் சொல்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பாத போது நான் மடியாதிருக்க தேவையான வலிமையை தருவீராக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவது. ஆமென். இரண்டாம் நிலை இயேசு சிலுவையை சுமக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே என்றால் நமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசுவே, அகில உலகின் பாவங்களையும் நீர் சுமக்க வேண்டியிருந்தது. நான் சுமக்க வேண்டியிருக்கும் பார சுமைகளை பற்றி நான் முறையிடுவது போல் நீர் முறையிடவில்லை. அவர்கள் மீது நான் காட்ட வேண்டிய அன்பை சுடு சொற்களால் பாழாக்குகிறேன். நீரோ உமக்கு எங்கள் மீதுள்ள அன்பை அன்புடன் என்பிக்கின்றீர். ஜெபம். நான் அயலாருக்கு அன்புடன் சேவை செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்களில் நான் முறுமுறுக்காதிருக்க உதவி செய்வீராக. உமது சிலுவையை சுமப்பதை நான் வாழ்வின் மகிழ்ச்சியாக கருதுவேனாக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவது. ஆமென். மூன்றாம் நிலை முதன்முறை கீழே விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே என்றால் நமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசு சிலுவையின் கீழே விழுகிறார். இயேசுவே, நீர் எம்மைப் போல் மனிதனே. எனவே உமது பலத்துக்கும் எல்லை உண்டு. இரவு முழுவதும் நீர் உறங்கவில்லை. உம்மை வதைத்தார்கள், நீர் சினம் கொள்ளவில்லை. உதவியுடன் நீர் எழுந்து வழி நடந்தீர். நானோ விழும்பொழுது அல்லது ஒரு தவறு செய்யும்போது கோபிக்கிறேன். ஜெபம். இயேசுவே, நான் தவறு செய்யும் பொழுது எம்மை குணமாக்குவீராக. நான் பாவத்தில் விழுந்தால் எழுந்து உம்மிடம் மன்னிப்பு கேட்டு வழிநடக்க உதவி செய்வீராக. ஆமீன்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். நான்காம் நிலை. தன் தாயை சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே எச்சார் நமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசுவே, நீர் படும் வேதனைகளை அன்னை கண்டபொழுது நீர் மிகுந்த துயரப்பட்டீர். அவளது துயரத்தை உம்மால் தணிக்க முடியவில்லை. இது அடிக்கடி நேரிடுகிறது. பிள்ளைகள் வீட்டையும் பெற்றோரையும் விட்டு பிரிகையில் பெற்றோர் மிக வருந்துகின்றனர். ஜெபம். இயேசுவே, எனக்கு இந்த நிலை ஏற்படும் பொழுது சரியானதை சொல்ல செய்ய எனக்கு உதவி செய்வீராக. நீர் சங்கடப்படுவதை கண்ட அன்னை துயரப்படுகையில் நீர் அன்னை மீது கொண்டிருந்த அன்பை எனக்கும் தருவீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஐந்தாம் நிலை. சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே எச்சார் நமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசுவே, உமக்கு உதவி தேவைப்பட்டது. உமது சீடரில் ஒருவரோ நண்பனோ உதவி செய்ய வரவில்லை. அந்நியன் உமக்கு உதவி செய்கிறான். சீமோன் நல்ல மனதுடன் உதவி செய்தானா? எனினும் அவனது உதவியை தாழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டீரா? ஜெபம். இயேசுவே, வாழ்வில் எனக்கு உதவி செய்ய நீர் பலரை அனுப்புகிறீர். இதற்காக நான் உமக்கு நன்றி சொல்வேனாக. அவர்கள் எனக்கு உதவியாக இருந்தாலும் இல்லாவிடிலும் நான் உமக்கு நன்றி சொல்வேனாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கின்றாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே எச்சார் நமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசுவே, உமது கல்வாரி பயணத்தில் முதலில் உமது தாய் உதவியாய் இருந்தாள். இரண்டாவது சீமோன், மூன்றாவது இந்த பெண். இந்த பெண் ஒரு துணியுடன் வருகிறாள். அவளது சேவையை நீர் அன்புடன் ஏற்றுக்கொண்டீர். ஜெபம். இயேசுவே, பிறர் எனக்கு உதவி செய்ய வருகையில் நான் அதை ஏற்றுக்கொள்ள துணை புரிவீராக. அவர்களது உதவியை எனக்கு அதிக உதவி செய்யாவிட்டாலும் நான் நன்றி உள்ளவனாக இருக்க துணை புரிவீராக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஏழாம் நிலை. இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே எச்சார் நமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசுவே, நீர் திரும்பவும் விழுந்து கிடக்கிறீர். நீர் முறையிடவில்லை. பகைவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நீர் கவலைப்படவில்லை. நானோ தவறு செய்யும் பொழுது பிறர் என்ன நினைப்பார்கள் என மிஞ்சிய கவலைப்படுகிறேன். ஜெபம். நீர் தரையில் விழுந்த பொழுது அப்படியே கிடக்கவில்லை. பலத்தை எல்லாம் திரட்டி எழும்புகிறீர். அதே மன வலிமையை எனக்கு தாரும். நான் விழுவதை கண்டவர்கள்
என்ன நினைப்பார்கள் என்று நான் அதிக கவலைப்படலாகாது. எழுந்து நடப்பதற்கான மனதிடனை எனக்கு எப்பொழுதும் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவது. ஆமேன். எட்டாம் நிலை. எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே எச்சார் நமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசுவே, திரும்பவும் அந்நியர் உம்மை தேற்ற வருகிறார்கள். என் சகோதரர்களும் நண்பர்களும் எங்கே என்று நீர் நினைத்திருக்கலாம். அந்நியர்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். இயேசுவே, நீர் அவர்களிடம் அன்பாக இருந்தீர். இயேசுவே, உமக்கு சிரமமாயிருந்தாலும் அவர்களுடன் பேசினீர். ஜெபம். இயேசுவே, தன் அன்பை காண்பிக்காதவர்கள் என்னை மனநோக செய்த போதிலும் நான் அன்போடு உதவி செய்வேனாக. என்னுடைய உண்மையான நண்பர்கள் என்னை கைவிட்டதாக நான் உணர்ந்த போதிலும் நான் அவர்களுக்கு உதவி செய்வேனாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவது. ஆமேன். ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே எச்சார் நமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசுவே, கல்வாரியின் பாதையில் நீர் பலமுறை விழுந்திருப்பீர். எனினும் இது போதுமென நீர் ஒருபோதும் சொல்லவில்லை. நானோ இது போதுமென கருதுகிறேன். இயேசுவே, நீர் என் அருகில் நின்று என்னை தேற்றுவீராக. ஜெபம். இயேசுவே, நான் மனம் மடிய விட்டுவிடாதேயும். உமது தைரியத்தையும் பலத்தையும் பற்றி பிடித்து கொள்வேனாக. இவ்விதம் நான் புதுபலம் பெறுவேனாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவது. ஆமேன். பத்தாம் நிலை. ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே எச்சார் நமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசுவே, இத்தகைய அவமானம் இதுவரை எனக்கு நேரிடவில்லை. மக்கள் எனது குறைகளை மாத்திரம் கவனிக்கின்றனர், என்னை இழிவுபடுத்துகின்றனர், என்னை பற்றி குறை கூறி என்னை நிர்வாணி போல் ஆக்குகின்றனர். நான் அவர்கள் முன் ஆடையற்றவனாகிறேன். ஜெபம். இயேசுவே, பிறர் என்னை குறைத்து பேசும் பொழுது நான் அதை பற்றி நினையாதிருக்கும் வரம் தாரும். நான் எனது போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் அதற்கான தைரியத்தை எனக்கு தாரும். என் மீது உமக்குள்ள அன்பை நான் நினைப்பேன். நான் வெட்கி நாண வேண்டுமென்று பிறர் உறுதி செய்து என்னை துன்புறுத்தும் போது என் மீது உமக்குள்ள அன்பை நான் நினைப்பேனாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவது. ஆமேன். 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகின்றார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே எச்சார் நமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசுவே, 3 ஆண்டுகளாக நீர் எங்கும் நன்மை செய்து கொண்டு சென்றீர். இப்பொழுது உம்மை சிலுவையில் அறைந்து அதற்கு முடிவு கட்டிவிட்டார்கள். ஜெபம். இயேசுவே,
என் பலத்தை நான் அறிய உதவி செய்யும். என்னை ஒன்றும் செய்ய இயலாதானால் நான் யார்? நீர் எதற்காக என்னை உண்டாக்கினீர் என்பதை அறிவதற்கான பலத்தை எனக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவது. ஆமேன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே எச்சார் நமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசுவே, உமது உயிரை பரலோக தந்தையிடம் கையளித்து அமைதியாக இறந்தீர். நானோ சாவுக்கு அஞ்சுகிறேன். எனது வாழ்வின் இறுதியில் வரும் சாவை நினைத்தல்ல, ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிக்கும் சிலுவைகளை நினைத்து அஞ்சுகிறேன். எனது வேலை போய்விட்டால் அல்லது ஒரு நண்பன் என்னை விட்டு அகன்றால் நான் கைவிடப்பட்டதாக உணர்கின்றேன், அஞ்சுகிறேன். ஜெபம். இயேசுவே, நான் பரலோக தந்தையிடம் நம்பிக்கை வைக்கலாம் என்பதை கண்டுபிடிக்கச் செய்யும். அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் சாவுக்கு பின் உமக்கு வாழ்வு அளித்தது போல் உமது உயிர்த்த வாழ்வில் எனக்கு பங்கு அளிப்பீராக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவது. ஆமேன். 13ஆம் நிலை. தாயின் மடியில் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே எச்சார் நமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசுவே, நீர் இறந்து போனீர். நீர் என்ன நன்மை செய்தீர் என பலர் வினவலாம். நீர் சொன்னது போல் சீடர்கள் செய்வார்களா? நீடிக்கும் நன்மை ஏதாவது நீர் செய்தீரா? நான் சாகும் பொழுது நீடிக்கும் நன்மை ஏதாவது எனக்கு பின் விட்டு செல்வேனா? எனது சொற்களும் செயல்களும் நன்மை செய்கின்றனவா? இதை பற்றி நான் ஒன்றும் திண்ணமாக சொல்ல முடியாது. எனது செயலும் சொல்லும் நீடித்த நன்மை செய்ய இறைவன் கிருபை செய்வாராக. ஜெபம். இயேசுவே, நான் சாகும் பொழுது அயலார் மீது எனக்கு எத்தகைய அன்பு இருந்தது என்று அறியச் செய்யும். அந்த அன்பின் விளைவுகளை நான் பார்க்க முடியாது எனினும் நான் அமைதியாக சாகலாம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவது. ஆமேன். 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே எச்சார் நமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசுவே, வானக தந்தையின் வல்லமை 3ஆம் நாள் உம்மை எழுப்பும் வரை நீர் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிறவர்களுக்கு பலம் வாய்ந்த நம்பிக்கை தேவை. ஜெபம். இயேசுவே, நான் இறந்து போவேன். தந்தை என்னை எழுப்பிவிடும் வரை நான் காத்திருக்க வேண்டும். அப்பொழுது நீர் என்னுடன் இருப்பீராக. நான் உதவியற்ற நிலையில் இருக்கையில் நீர் அங்கு என்னுடன் இருந்து நான் நம்பிக்கையுடன் இருக்க செய்வீராக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரத்தத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவது. ஆமேன்.